ராமகிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரணகாய வித்மகே தீஷ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதியார். இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான என்னென்ன இது செய்ய வேண்டும், பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை தகர்த்து முழுமையான பலன்களையும் நற்பண்புகளையும் பெற ராகு பகவான் மற்றும் ஸ்ரீ நரசிம்மர் மற்றும் அயகிரிவரை வழிபட வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தின் சிறப்பான பலன்களை பெற செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீ நரசிம்மர் அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரத்துல நீங்க வழிபடணும். அதாவது அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நரசிம்மர் கோயிலுக்கு சென்று, அதாவது பெருமாள் கோயிலே நரசிம்மர் இருப்பாங்க. சில 90% வந்து உற்சவமூர்த்தி இருப்பாங்க. சென்னையில வந்து விநாயகபுரம் ஒரு ஏரியா இருக்கு, கொளத்தூர் தாண்டி அங்க நரசிம்மர் கோவிலே இருக்கு. அதே போல திருவல்லிக்கேணிலையும் வந்து பார்த்தசாரதி கோயிலையும் வந்து நரசிம்மர் இருக்கார். இங்க நியர்பை அவ்வளவு தூரம் போக முடியாதவங்க இங்க நியர்பை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முகப்பேர்ல கூட வந்து நரசிம்மர், முகப்பேர் மேற்குல வந்து கனகதுர்கா கோயில்ல நரசிம்மர் இருக்கார். சோ இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தை அனுபவம், அதான் அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு அந்த நரசிம்மரை வழிபட்டுட்டு வர்றது அவ்வளவு சிறப்பு. வேணா வந்து அபிஷேகத்திற்கு பால், தயிர் இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கலாம். ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கும் பால், தயிர் வந்து அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷம், உங்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கும். அதே போல வந்து ராகு பகவான்ன்றது வந்து இந்த நட்சத்திரத்திற்கான அதிபதி ஆவார். எனவே ராகு பகவானுக்கு ராகு காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிக்கலாம். செவ்வாய் தினம் அல்லது சனிக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்களுக்கு ராகு காயத்ரி தெரியல அப்படின்னா ஒண்ணுமே வேணாம், ஓம் மங்களாய நமக, இது ராகுவோட மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நீங்க டெய்லி வந்து ஒரு 108 முறை ஜபிச்சு வந்தீங்கனாலே போதும். அது மட்டும் இன்றி செவ்வாய்க்கிழமை ராகு காலம், ஏன்னா சனிக்கிழமை ராகு காலத்துல வந்து சொல்றதை விட செவ்வாய்க்கிழமை ராகு காலம் துர்க்கைக்கு உகந்தது. அந்த நாள்ல வந்து நீங்க 3 நாள் அந்த மத்தியான ராகு காலத்துல போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு விசேஷம். அதே போல வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து அயகிரிவர் வழிபாடு. இந்த அயகிரிவர் வழிபாடு எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சியில் சிறந்து விளங்க கலைமகளான சரஸ்வதி அல்லது அயகிரிவரை வணங்கி வரலாம். நான்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் பாரு, பேசிக் மேல இருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம அப்பப்ப மந்த நிலைக்கு போறோம்ல, அந்த மந்த நிலையை தட்டி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்மளையே நம்ம வாழ்க்கையில மேம்படுத்த கண்டிப்பா அயகிரிவர் வழிபாடு வேணும். பெருமாள் கோயில்ல உற்சவரா நிறைய பெருமாள் கோயில்ல வந்து அயகிரிவர் இருப்பாரு. அப்படி அண்ணா நகர்ல சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா நகர் வெல்கம் காலனில நவசக்தி விநாயகர் கோயில்ல அயகிரிவர் மூலவராகவே இருக்காரு. சோ அங்க போயிட்டு வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் அயகிரிவருக்கு ஒரு துளசி மாலையை சாட்சி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு விசேஷம். உங்களுக்கு வந்து மேலும் மேலும் உங்களுக்கு ஞானத்தை வந்து பெறக்கூடியது. அதே போல வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து அன்னதானம், ஆதரவற்றவர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு இயன்ற அளவு அன்னதானம் செய்வது வெகு சிறப்பு. ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில நன்மை கிட்டும். அதாவது இந்த ராகுனால நம்மளுக்கு ஏற்படுற பலவித இன்னல்கள், தோஷங்கள் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் தரும். அதனால சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க முடிஞ்ச லெவலுக்கு டெய்லி ஒரு முதியவருக்கு ஒரு தயிர் சாதமோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு சாதம் நேவேதியம் இது அன்னதானமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு விசேஷம். ஆதரவற்றோர் இல்ல முதியவர், இவங்க 2 பேரும் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். இயற்கையோட இணைந்திருந்தால் அப்படின்றது வந்து சுவாதி நட்சத்திரத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை அப்படின்னா வாயு பகவான். சோ அந்த வாயு பகவான் அவர் தினமும் காலையில் சுத்தமான காற்றை சுவாசித்து பிராணாயம் தியானம் செய்வது மன அமைதியை தரும். டெய்லி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து சுத்தமான காற்றை சுவாசிச்சு பிராணாயம், இந்த ஓம் ஓம் நம்ம பிராணாயம் பண்றோம்ல, அந்த மாதிரி மூச்சை உள்ள எடுத்து வெளில விடுற அந்த பிராணாயம் பண்ணினே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தின் மேம்படும். உங்களுக்கு வந்து மன அமைதி ஏற்படும். வாழ்க்கையில பல நன்மைகள் வந்து சேரும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.